ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டரி சார்ஜர் எப்படி ஒர்க் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் இது உள்ள என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த பேட்டரி சார்ஜர் பார்த்தீங்கன்னா அமேசானில் கிடைக்கும். அதோட பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் கடையிலே வாங்கிக்கலாம். ஸோ இப்போ அதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணோன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் எரியுது. ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெர்மினல் இருக்காது. நாங்கள் வந்து அதை மாடிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் வேரி பண்ணுறதுக்காக ஒரு ரெகுலேட்டர் கொடுத்துருப்பாங்க. நம்ம 0 to 12 வோல்ட் வரை நம்ம வேரி பண்ணிக்கலாம். இந்த மொபைல் பேட்டரி பார்த்திங்கன்னா 3.7 வோல்ட் பேட்டரி. ஸோ அந்த பேட்டரியை ஃபுல்லாக சார்ஜும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் இது டெத் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா இந்த பேட்டரி நம்ம பூஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு 4.5 வோல்ட் செட் பண்ணிக்குவாங்க. ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வைங்க. ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வைக்கும் பட்சத்தில் அந்த சார்ஜர் மாடலில் உள்ள லைட் வந்து ஃபுல்லாக ஆஃப் ஆகும். ஸோ நான் இப்போ எடுத்து வச்சுட்ருக்கேன். அதனால் ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா வேரியபிள் அவுட்புட் வர ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் வரைக்கும் அவுட்புட் வரும். இன்புட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து டேரெக்டாக சுவிட்சிலேருந்து கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் ஒயர் வந்து டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துட்டாங்க. அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 அவுட்புட் கிட்ட வருது. 5 அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டர் சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. செலக்டர் சுவிட்சிலேருந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி டு டிசி கன்வெர்ட்டரில் கொடுத்துருக்காங்க. அந்த ஏசி டு டிசி கன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா 4 டயோடும் ஒரு கெப்பாசிட்டரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வேல்யூ ஃபுல்லாக நான் கீழே கொடுத்துருக்கேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 2 லைன் அவுட்புட் எடுத்துருக்காங்க. அதை டேரெக்டாக நம்ம டெர்மினல் வயரு, ஸோ அவுட்புட்டில் பேட்டரி கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 1K ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி ஒரு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அந்த எல்இடி லைட்டோட இன்னொரு லைனை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏசி டு டிசி கன்வெர்ட்டரோட மைனஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட்புட் 2 லைனும் அது மட்டும் இல்லாமல் அந்த எல்இடி ரெண்டுமே அந்த ஏசி டு டிசி கன்வெர்ட்டரோட அவுட்புட்டில் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு பேட்டரி சார்ஜர் மேக் பண்ணணுமா, நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதோட லிங்க்கு, அதோட நேம் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த காம்பனன்ட்ஸ்லாம் பை பண்ணணும்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.